வணக்கம். 1.6 mm திக் அலுமினியம் ஷீட்டை ஃப்ளாட் பொசிஷன் GTAW இல் வைத்து ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் செய்வது குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க செஷனை தொடங்கலாம். நோக்கங்கள். இந்த செஷனின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த செஷனின் முடிவில் உங்களால் பின்வருவனவற்றை செய்ய முடியும். வரைபடத்தின்படி பணிப்பொருளை தயார் செய்யவும், ரூட் கேப் மற்றும் டாக் வெல்டை அமைக்கவும், TIG வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி 1.6 mm தடிமன் கொண்ட அலுமினியம் ஷீட்டில் வெல்ட் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட், ஃபில்லட் மற்றும் க்ரூவ் வெல்ஸ் செய்வதற்கு அடிப்படையான 4 வெல்டிங் பொசிஷன்ஸ் என்னவென்றால் ஃப்ளாட், ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஓவர்ஹெட். ஃப்ளாட் வெல்டிங் பொசிஷன் 1G மற்றும் 1F. ஹரிசாண்டல் வெல்டிங் பொசிஷன் 2G மற்றும் 2F. வெர்டிக்கல் வெல்டிங் பொசிஷன் 3G மற்றும் 3F. ஓவர்ஹெட் வெல்டிங் பொசிஷன் 4G மற்றும் 4F. இப்போது வெல்டிங் பயிற்சிக்கு முதலில் வெல்டிங்க்கு தேவையான அலுமினியம் ஷீட்ஸை தயார் செய்து சுத்தம் செய்வோம். சேஃப்டி ஆடைகளை அணியவும். ஹெல்மெட், ஏப்ரான், கிளவுஸ், ட்ரவுசர்ஸ், பூட்ஸ். ஸ்டீல் ரூல் மற்றும் வெர்னியர் காலிப்பர்ஸை பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி தேவையான அளவுக்கு ஒர்க் பீசஸை குறிக்கவும். அதிகப்படியான மெட்டீரியல் 3 mmக்கு மேலிருந்தால் ஹாக்ஸா பயன்படுத்தி அதிகப்படியான மெட்டீரியலை அகற்றவும். பாஸ்டட் மற்றும் ஸ்மூத் ஃபைல்ஸை பயன்படுத்தி மூலப்பொருளை ஃபைலிங் செய்வதன் மூலம் பணிப்பொருளின் விளிம்புகளை தயார் செய்யவும். வரைபடத்தின்படி பணிப்பொருளின் பரிமாணங்களை உறுதிப்படுத்தவும். சர்ஃபஸை சுத்தம் செய்ய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர் பிரஷை பயன்படுத்தவும். ஸ்கொயர் பட் ஜாயிண்டை அமைக்க ஒர்க் பீஸை சீரமைக்கவும். வெல்டிங்கின் போது பெனட்ரேஷன் பீடை சப்போர்ட் செய்ய அடிப்பகுதியில் ஒரு தற்காலிக தாங்கி கொடுக்கப்பட வேண்டும். 2.4 mm டயாமீட்டர் கொண்ட டங்ஸ்டன் அல்லது ஜிர்கோனியம் எலக்ட்ரோடை பயன்படுத்த வேண்டும். அலுமினியமின் ஆர்க் வெல்டிங்க்கு டங்ஸ்டன் எலக்ட்ரோட் முனையை அரைக்க வேண்டும். கரண்டை 70 to 100 amperes ஆக அமைக்கவும். 8 to 10 mm அளவு நாசிலை தேர்ந்தெடுத்து ஆர்கன் கேஸ் ஃப்ளோ விகிதத்தை
10 LPM ஆக அமைக்கவும். 2.4 mm ஃபில்லர் ராடை பயன்படுத்தவும். வெல்டிங் நீளத்தில் மாதிரிகளுக்கு இடையே 1.5 mm சீரான ரூட் கேப்பை வைத்து சம இடைவெளியில் வெல்டை டேக் செய்யவும். லெஃப்ட்வர்ட் டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரே ஓட்டத்தில் ஃப்ளாட் பொசிஷனில், அதாவது 1Gயில் ஜாயிண்டை வெல்ட் செய்யவும். லெஃப்ட்வர்ட் டெக்னிக்கில் வெல்டிங் வலது பக்கத்திலிருந்து தொடங்கி இடதுபுறம் செல்கிறது. டார்ச்சின் ப்ளோ பைப் ஃபில்லர் ராடை பின்தொடர்கிறது மற்றும் ஃப்ளேம் முழுமை அடையாத வெல்டை நோக்கி செலுத்தப்படுகிறது. இந்த டெக்னிக்கில் ப்ளோ பைப் 60 degrees to 70 degrees ஆங்கிளை பிளேட்டுடன் உருவாக்குகிறது. ஃபில்லர் ராட் 30 degrees to 40 degrees ஆங்கிளில் வைக்கப்படுகிறது. ஃப்ளேம் ஒரு வட்ட இயக்கம் கொடுக்கிறது மற்றும் ஒரு மால்டன் பூல் கிடைக்கும் வரை ஜாயிண்ட் மீது இயக்கப்படுகிறது. பின்னர் வெல்டிங் தொடர்கிறது. அதே சமயம் ராட் நேர்கோட்டில் நகர்கிறது. வெல்டிங் முழுவதும் ஒரே மாதிரியான குறுகிய ஆர்க்கை பராமரிக்கவும். கிரேட்டரை நிரப்பும்போது இறுதி கிரேட்டரை தவிர்க்க கவனமாக இருக்க வேண்டும். வெல்டு பகுதியை நன்கு சுத்தம் செய்யவும். குறைபாடுகள் இல்லாமல் பனிப்பொருளை சரிபார்க்கவும். நாம் கற்றுக்கொண்டதை ரீகேப் செய்வோம். வரைபடத்தின்படி பனிப்பொருளை தயார் செய்யவும். ரூட் கேப் மற்றும் டேக் வெல்டை அமைக்கவும். TIG வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி 1.6 mm தடிமன் கொண்ட அலுமினியம் ஷீட்டில் வெல்ட் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட். mm திக் அலுமினியம் ஷீட்டை ஃப்ளாட் பொசிஷன் GTAW இல் வைத்து ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் செய்வது குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.